அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பாயில்டு எக்கை வச்சு ஒரு சாண்ட்விச் தாங்க பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாயில் பண்ண எக்கை துருவிக்கிடலாம். நான் ஒரு எக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி துருவிக்கங்க. க்ரீன் சில்லி 2 சின்ன சின்னதாக கட் பண்ணது, 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம், கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து பெப்பரை துருவிக்கிடலாம். சால்ட் 1/8 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் மயோனீஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இதை சாண்ட்விச்சுக்குள்ளே வைக்கிற நமக்கு ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. எக் மட்டும் பாயில் பண்ணி வச்சோம்னா 5 நிமிஷத்தில் நம்ம இந்த சாண்ட்விச் ரெடி பண்ணிடலாம். இப்போ பாயில்டு எக் ஒன்று எடுத்து ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு சென்டரில் இந்த ஹாஃப் எக்கை வச்சு சுற்றிலும் ஸ்டஃப் வச்சுக்கோங்க. குயிக்காக பண்ணிடலாம் இந்த சாண்ட்விச். இப்போ மேலே ஒரு பிரெட் ஸ்லைஸ் வச்சு கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த சாண்ட்விச் சாப்பிட்றதுக்கு. பேனில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ செஞ்சு வச்ச ப்ரெட்டை பேனில் வச்சிடலாம். வச்சு மேலேயும் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம திருப்பிக்கிடலாம். பாயில்டு எக் சாண்ட்விச் சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.